இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நமக்கு அடைக்கலமும் ஆதரவுமா இருக்கிற அநாதி தேவனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். இன்னைக்கு அடைக்கலம் கிடைக்குமான்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு நிலைமை தேசங்களுக்கு வந்துவிட்டது. மத்திய கிழக்கு பகுதிகளிலே யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. இது 3வது உலக யுத்தமாய் மாறி ஒரு முடிவு வந்துவிட்டு இன்னொரு சாம்ராஜ்யம் எழுந்துவிடும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே எல்லா எதிர்பார்ப்புகளும் தோன்றிவிட்டது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும், சம்பவிக்கும், அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி? நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்க விரும்புகிறார். பாதுகாப்பற்ற தன்மை எங்கும் பார்க்க முடிகிறது. கொடிய வியாதிகள், கொடிய விபத்துகள், இன்னும் கொடூரமான காரியங்களை செய்கிற மனுக்குலத்தின் மைந்தர்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள் சொன்னது போல இப்பொழுது கேள்விப்படுகிறோம், அதை பார்க்கிறோம். பல யுத்தங்கள் இன்னும் தொடர்கிறது. இப்ப புதிதாக இது ஆரம்பித்ததினாலே எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய தேசங்களை பதறுகிறது. அநேக தேசங்களில் இருந்து ஏற்கனவே சென்ற விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்வது? நமக்கு அடைக்கலம் எப்படி? ஆண்டவர் தான். பல தரப்பட்ட ஜனங்கள் பல விதத்திலே பல தேசங்களிலே போய் வேலைகளை செய்கிறார்கள். பாதுகாப்பை யார் கொடுப்பது? கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். நீ கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயோ வெப்பன் சொல்றாங்க, என்னமோ அணு ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே அழித்து விடும். தப்பிப்பதற்கு வழியே கிடையாது. ஆனால் கர்த்தரால் முடியும். நம்முடைய தேசத்தில் வட பகுதியில் கூட ஒரு பெரிய கம்பெனியிலே விஷவாயு கசிந்ததினாலே ஏராளமானவர் மரித்து விட்டார்கள். தூக்கத்தில் அவர்கள் உயிர்கள் எல்லாம் போய்விட்டது. காலையிலே போய் அந்த ரெஸ்கியூ பண்ணி ராணுவத்தினர் போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களும் வீடுகள் அப்படியே இருக்கிறது, எல்லாம் அப்படி இப்படி மரித்து கிடக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு சின்ன குடிசை மாதிரி சின்ன கூடாரத்திற்குள்ளே பாட்டு சத்தம் கேட்கிறது. ஒருவேளை ஏதோ டிவி ஏதோ ஓடுகிறது போல ஏதோ பாட்டு அப்படி பாடிட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்க. பார்த்தா அது உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க 2 பேர் கைத்தட்டி பாடிக்கொண்டிருக்கிறார்கள், கணவனும் மனைவியும். இவளுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. சுற்றிலும் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது, தெரியலையே, காலையில விடிஞ்சிருச்சு, நாங்க எங்க ஆண்டவரை துதிச்சு பாடுறோம். பாருங்கள், பார்க்கும் சுற்றிலும் எல்லாம் மரண ஓலங்கள், எல்லாம் மரித்து போய் கிடக்கிற, எல்லாருக்கும் பாதிப்பு. இதோ பாதுகாப்பான வீடும் கிடையாது, ஒரு குடிசை. நீங்கள் யார்? நாங்கள் இந்தியாவின் தென் பகுதியிலிருந்து இங்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிற மிஷினரிகள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி எல்லாம் திறந்திருக்கிறது, அந்த வாயு வந்து உங்களை எப்படி தாக்கவில்லை? அது சொன்ன ஒரே ஒரு காரியம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய புயங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்களாம். பாருங்கள், விஷவாயு காற்றிலே கலந்து விட்டது, வர முடியாமல் தடுக்க முடியுமா? முடியாதே. கர்த்தர் தடுக்கிறார் அவைகளை. கர்த்தர் பாதுகாக்க நினைத்தால் யாரும் அங்கு பயமுறுத்த முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள் வருவோம், கரத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். இனி காலம் செல்லுமா என்பது கேள்விக்குறிதான். எங்கு பார்த்தாலும் பதற்றங்கள் பெருகும், எங்கு பார்த்தாலும் விலைவாசிகள் எகுறும், என்னும் பலவிதமான காரியங்கள் சம்பவிக்க போற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நாம் ஆண்டவரை அண்டிக்கொண்டு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரையே அடைக்கலமா நம்முடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளுவோம். பாதுகாப்போடு நாம் ஜீவனம் பண்ண முடியும். ஜெபிப்போம். தேசத்திலே கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ண முடியும், கிருபை பாராட்ட முடியும். சித்தத்துக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பதட்டங்கள் நிறைந்த இந்த நாட்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஏற்கனவே இருக்கும் பொழுது, இந்த யுத்தங்களும் சேர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் மனுக்குலத்தை அசைக்கக்கூடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, நம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அநாதி தேவனே, நீர்தான் எங்களை அடைக்கலாம். நித்திய பயங்கள் எங்கள் ஆதாரமாய் மாறட்டும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளி தேசத்தில் உள்ளவர்கள் பதற்றத்தோடு இருக்கலாம். யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. இந்த யுத்தம் வேர்ல்டு வார் ஆகும்போது எல்லா தேசங்களுக்கும் பாதிப்பு, எல்லா தேசத்தின் பொருளாதாரங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எத்தனையோ உயிரிழப்புகள், ஏராளமான ஜனங்கள் தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை வரும். இதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, மனம் இறங்கும், பாதுகாப்பை கொடுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. உடைய வருகைக்கு நாங்களும் ஆயத்தமாகவே இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகரமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது.
அதற்கான எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் நாம் ஆயத்தமாகவே இருப்போம். ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டு தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன்.